எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுதான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க பெருமாள் கோயில், கரியம்மாள் பெருமாள் திருக்கோவில், நக்கலக்கோட்டைங்கிற கிராமத்தில் இருக்க பெருமாள் கோயில். நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்குது. நான் போகிறப்ப காமிக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். சனிக்கிழமை 2 பூஜை நடக்கும்னு சொல்லியிருக்கேன். அந்த கோயில் தான் இது. இது வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற சைடு. இந்த வாசல் பார்த்திங்கன்னா சொர்க்க வாசல்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இது வந்து கோயிலோடைய முன்பக்கம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு சின்ன கோயிலாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ டெவலப் பண்ணி இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கே மேலே வந்து கிருஷ்ணர் சிலை இருக்கும். சுற்றியுமே பார்த்திங்கன்னா திருமாலுடைய அவதாரங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க. 2 சைடும் பார்த்திங்கன்னா 2 சைடும் இந்த மாதிரி சிலை வச்சுருப்பாங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா மாலை போட்டிருக்கு. அது வந்து அனுமான் சிலை. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில். இது வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயில். இங்கேயே வந்து ஊரில் 2-3 விநாயகர் கோயில் வேறு சைடு இருக்குது. இதுதான் பெருமாள் கோயில். உள்ளே பாருங்கள், இதுதான் சாமி. இது பார்த்தீங்கன்னா பெருமாள் சிலை இல்லாமல் இது வந்து இயற்கையாகவே உருவானது, அதாவது புத்தாக உருவானது. இதுக்கு வந்து ஒரு வரலாறு சொல்லுவாங்க. புத்தாக உருவாகி அது மேலும் வளர்ந்துக்கிட்டே வந்தது தான் இந்த பெருமாள். அப்புறம் இந்த கோயிலை நல்லா டெவலப் பண்ணி கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடியும் சில சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து முன்பக்கம். இது வந்து பெருமாளுடைய வாகனம் கருடன். அந்த வந்து அங்கே இருப்பாங்க. இது வந்து கிச்சனு. பொங்கல் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ரூமு. இப்போ வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துட்டேன். இதுதான் கருட வாகனன். பெருமாளுக்கு நேராக வந்து இந்த ரூம்குள்ளே இருக்கும். இது வந்து நாங்கள் மோட்ரு டேங்க் எல்லாமே போட்டு நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. இதுதான் சொர்க்க வாசல். பின்னாடி பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை, அப்புறம் வந்து ஆண்டாள் சிலை வந்து தனித்தனியாக வச்சுருப்பாங்க. இப்போ நான் வந்து கோயிலை ஃபுல்லாகவே வியூ சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இது வந்து கம்பம். இந்த கம்பத்தில் வந்து விளக்கு ஏற்றுவாங்க மேலே உச்சியில். அப்புறம் வந்து இந்த கோயிலை சுற்றி வந்து பூச்செடி, துளசி, மல்லிகைப்பூ செடி, அப்புறம் வந்து வெத்தலை கொடி, இந்த மாதிரி வந்து செடி நிறைய வச்சுருந்தாங்க. இது வந்து கல் கோபுரம். ரொம்ப வசமாக இருக்குது. இப்போ டெவலப் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு வந்து கட்டியிருக்காங்க. இல்லைன்னா இந்த கோபுரம் மட்டும் தனியாக இருக்கும். விநாயகர் சிலை, அப்புறம் பின்னாடி வந்து ஒரு 2 சிலை இருக்கும். செவத்தோடையே ஒரு ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாமிக்கு தேவையான பூக்கள் வந்து உள்ளேயே செடி வச்சுருக்காங்க. இது வந்து மேல் கோபுரம். கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இது பேக் சைடு. இங்கே வந்து துளசி நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆண்டாள் சிலை. பாப்பா வந்து கோயில் வந்து முன்னாடி போகணுன்னாங்க. இது வந்து ஆண்டாள். எல்லாமே வந்து பூ போட்டு விளக்கேற்றி ரெடியாக வச்சுருந்தாங்க. இன்னும் வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க. நான் வந்து அந்த டயத்துக்கு முன்னாடியே போயிட்டு வந்துட்டேன். அப்போ கொஞ்சம் கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டேன். இதுதான் எங்கள் ஊர் பெருமாள் கோயில். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் எங்கள் ஊருக்கு வாங்க. எங்கள் ஊர் பெருமாள் கோயிலில் சாமி கும்பிடுங்க. நினச்சதெல்லாம் நடக்கும். ரொம்பவும் சக்தி வாய்ந்த பெருமாள் கோயில். இது பார்த்திங்கன்னா புத்த உருவத்தில் உருவான கோயில்.